வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தூதுவளை வச்சு துவையல் தான். ஸோ நம்மளோட மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தூதுவளை செடி இருந்துச்சு. ஸோ அது நிறைய இலை இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து தூதுவளை துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா தூதுவளை செடி. முள்ளு முள்ளாக இருக்குது பார்த்திங்களா? இதை வச்சே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதோட பூவும் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த இலையெல்லாம் வந்து நம்ம அப்படியே கிள்ள முடியாது, ஏன்னா முள் இருக்குது இல்லையா? அதனால் வந்து நம்ம ஒரு சிசர்ஸ் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பூ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்ல கலரு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கை வச்சு நம்ம கிள்ளனோன்னா முள் வந்து குத்திக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இப்போ இதை வந்து நம்ம ஃபுல் கழுவி ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி இருமல் இருந்துச்சுன்னா சட்டுன்னு போயிடும். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வருந்ததும் நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ தூதுவளை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரசம் வைக்கலாம், சூப்பு செய்யலாம், இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம், சட்னி செய்யலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம கழுவி வச்சுருந்த தூதுவளை இலை எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். இது அப்படியே ஆறட்டும். நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். ஒரு அட்டகாசமான ரொம்பவே ஹெல்த்தியான தூதுவளை துவையல் ரெடி ஆகிருக்கு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கி சட்னி மாதிரியும் செய்யலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து சாதத்தில் பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். சளி இருமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு சரியாயிடும். சீக்கிரமாகவே நம்ம வந்து சூப் ரெசிபி, ரசம் ரெசிபிலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.